தனுஷ்கோடி அருகே 3ஆம் மணல் திட்டல் தவித்த இலங்கை தமிழரை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரம் அருகே இந்திய கடலோர காவல்படையினர் ஹோவர் கிராஃப்ட் கப்பல் மூலம் வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தனுஷ்கோடி 3ஆம் மணல் திட்டல் உதவி கோரி ஒருவர் கை அசைப்பதைக் கண்ட இந்திய கடலோர காவல்படையினர் அங்கு சென்று அவரை மீட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த நபரை தனுஷ்கோடி கடலோர பாதுகாப்பு குழும உதவி ஆய்வாளர் காளிதாசிடம் கடலோர காவல்படையினர் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் நடத்திய விசாரணையில் இலங்கை பெடிகோலா ஏராவூர் குதிரைப்பு பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் மகன் கியோசன் என்பதும் படகு ஏற்பாடு செய்து ராமேஸ்வரத்துக்கு வந்தபொழுது தனுஷ்கோடி அருகே 3ஆம் மணல் திட்டில் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். இவர் சட்டவிரோத செயல்பாடுகளில் தொடர்புடையவரா என போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் படகு மூலம் தனுஷ்கோடி வந்த வண்ணம் உள்ளனர். இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு இதுவரை 350க்கும் மேற்பட்டவர்கள் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.